பருப்பு கீரை கடையல் செய்யலாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு 1 டம்ளர் பருப்பு, ஒரு 5, 6 பல் பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக தண்ணி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் போல் குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10, வரமிளகாய் 2, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்து வந்ததும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்ததும் 1 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்து இறக்குனா சூப்பரான பருப்பு கூட்டு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.